எங்க நமக்கு தான் சொந்தமா கொள்கையே கிடையாது. சட்ட பேண்டே RSS கிட்ட இருந்து பிடிங்கி போட்டிருக்கோம். டிவிகே அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி கிடையாது, அது ஒரு இன்ஃப்ளூயன்சர் கார்ப்பரேட் கம்பெனி அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு மாஃபியா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் கார்ப்பரேட் மாடல்ல பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய கம்பெனி த ரூட் மீடியா அப்படிங்கிற ஒரு பிஆர் ஏஜென்சி. இவங்க தான் விஜய் மாதிரியான பல ஆக்டர்ஸுக்கு பல காலமா பிஆரா இருந்திருக்காங்க. பட் இந்த அஜெண்டா, இந்த ப்ராபகண்டா இது எல்லாமே எங்க இருந்து உருவெடுக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவனுங்க ரன் பண்ணக்கூடிய ஒரு 100கணக்கான வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தற்குறிகள் வந்து இவனை அடின்னு சொன்னா அங்க போய் அடிக்கும், இவனை கடின்னு சொன்னா அங்க போய் கடிக்கும். சில ஆக்ட்ரஸஸா இருக்கட்டும், அவங்களை ஏத்தி விடுறது, இறக்கி விடுறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செய்யலைன்னா அவங்களை வந்து மொத்தமா காலி பண்றது. இப்ப கூட பாருங்க, இந்த வீடியோ வந்து உடனே தூக்கி ஒரு குரூப்ல போடுவானுங்க, கீழே உடனே வந்துருவானுங்க, கொத்தடிமை 200 ரூபா ஊப்பி அப்படின்னு சொல்லி இவனுங்க டெம்ப்ளேட்டா ஒரு சில டைலாக்ஸ் வந்து அதில் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க எப்போ கொத்தடிமையாவும் கல்வி டிவின்னு டிஎம்கே ஒரு டிவி ஆரம்பிச்சது கேள்விப்பட்டிருக்கிறியா? அதுக்கு தலைவராக ஒருத்தர் போட்டாங்க. இது வந்து கேடர்ஸ், நம்ம டிஎம்கே கேடர்ஸ்க்கே பிடிக்கல. அதுக்கு ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு குரல் கொடுத்தது டிஎம்கே கேடர்ஸ் தான். எங்க கட்சியில எங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணா எங்களால பேச முடியும். எங்க உங்க அண்ணனை எதிர்த்து ஏதாவது ஒன்று பேசுங்கடா. ஏன்டா எவனோ எழுதி கொடுத்த ஸ்பீச்சு, அதுவும் ஒரே ஸ்பீச், அதையும் பேப்பர் பார்த்து படிக்கிற உங்க அண்ணனோட ஸ்பீச்சையே வேத வாக்க நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கே அவ்வளவு கொழுப்பு இருந்தா, நானே சொன்னாலும் உன்னோட சுய அறிவுக்கு வேலை கொடுக்காம அதை ஏத்துக்காதன்னு சொன்ன பெரியாரையும் அண்ணாவையும் கேட்டு 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 வளர்ந்த எங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். ஆனா நாங்க கொத்தடிமை, உங்க அண்ணன் என்ன பேசுறான், அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா எதையுமே அனலைஸ் பண்ணாம கூவிட்டு சுத்துற நீங்க கொத்தடிமை இல்லை. அப்படிதானடா? கட்சியில இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா அதை எதிர்த்து எங்களாலேயே குரல் கொடுக்கவும் முடியும், எங்க கட்சி எதிர்க்கவும் முடியும், அதே கட்சி கூட எங்களால நிற்கவும் முடியும். உங்களால செய்ய முடியுமாடா?